வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 15வது வசனம். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் நன்மை எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். இன்னைக்கு நம்ம தியானிக்க போவதான செய்தியினுடைய தலைப்பு நன்மை செய்ய நாடுங்கள். நன்மை செய்ய நாடுங்கள். ஆங்கிலத்தில் அழகாய் போட்டிருக்கிறது strive to do what is good. strive to do what is good. நன்மை செய்ய நாடுங்கள். நன்மை செய்யுங்கள்னு வெறுமனே சொல்லாதபடிக்கு நன்மை செய்வதை நம்ம வாஞ்சித்து விருப்பப்பட்டு அதை தேடி பிரயாசம் எடுத்து முயற்சி செய்து நன்மை செய்யுங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்முடைய ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் அதுதான். நாம நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த வசனம் சொல்லும்போது சொல்லுது பாருங்க, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி. நம்ம தீமைக்கு தீமை செய்வது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இயல்பாக இருக்கிற ஒன்று. ஒருத்தர் எனக்கு ஒரு தீமை இழைச்சிட்டாரு அப்படின்னா அவரை ஏதாவது ஒரு விதத்தில் பழி வாங்கிறது அல்லது அவரோடு கூட உறவை முறித்து கொள்வது, அவருக்கும் எனக்கும் இனி எந்த விதத்திலையும் தொடர்பு இல்லை, சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்கி கொள்வது, இதெல்லாமே தீமைக்கு தீமை செய்வது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எனக்கு ஒருத்தர் தீமை செஞ்சிட்டாரு, அதனால இப்போ நான் என்ன செய்கிறேன், அவர் என்ன செஞ்சாரோ அதையே போய் நான் செஞ்சாதான் தீமை செய்கிறேன்னு அர்த்தம் இல்லை. ஆனால் அவரோடு உறவை முறித்து கொள்வது, அவரோடு ஒதுங்கி கொள்வது, அவருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை என்று இருப்பது, இதுவே தீமைக்கு நம்ம என்ன செய்கிறோம், தீமை செய்கிறோம். இதை செய்யாதபடிக்கு ஒருவர் தீமை செய்திருந்தாலும் கூட நீங்களும் நானும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நன்மை செய்யும்படி நாட வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம உள்ளத்துல ஏற்படுகிறதான அந்த வாஞ்சை விருப்பம்லாம் என்னன்னா நன்மை செய்யணும் என்பதாகவே இருக்க வேண்டும். அவங்க இப்படி பண்ணிட்டாங்கல்ல, அவன் இப்படி பண்ணிட்டாங்கல்ல அப்படிங்கிறதான அந்த சிந்தைக்கு இடம் கூடாதபடிக்கு அவர்களுக்கு நம்மால் முடிந்த நன்மையை செய்வோம் என்கிறதான நாட்டம் உடையவர்களாய் அந்த ஸ்ட்ரைவ்னஸ் இருக்கிறவர்களாய் இருப்போமானால் அதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. அல்லேலூயா, அல்லேலூயா. தெசலோனிக்கே சபையில தீமைக்கு தீமை செய்கிற நபர்களாய், தெசலோனிக்கே சபையில நன்மை செய்வதில் குறைபட்டவர்களாக விசுவாசிகள் காணப்படுகிறார்கள். குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள், குறை சொல்லுகிறார்கள், தங்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு தீமையை பெரிதுபடுத்தி தீமை இழைத்தோரை அவர்களை தீயோராகவே ஒதுக்குகிறதான ஒரு சூழல் இருக்கு. இந்த சமயத்துல தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு ஆலோசனையாக சொல்லும்போது சொல்றாரு, தீமைக்கு தீமை செய்யாத, எல்லாருக்குள்ளும் எப்பொழுதும் நீங்க என்ன செய்யுங்க, நன்மை செய்யும்படியே நாடுங்கள். நாம் நன்மை செய்ய வேண்டும் என்பது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தருகிற ஆலோசனை. அல்லேலூயா. நாம் நன்மை செய்வதில் நமக்கு முன்மாதிரியா இருப்பது யாரு? நாம் நன்மை செய்வதில் நமக்கு முன்மாதிரி யார் தெரியுமா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். நாம நன்மை செய்யணும் அப்படின்னா ஒருத்தரை பார்த்து அவரை மாதிரி நாமளும் நன்மை செய்கிறவர்களா இருக்கணும் அப்படின்னு ஒருத்தரை நம்ம முன்மாதிரியா எடுப்போமானால் அது யாருது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் நடபடிகள் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்றால், நசரேயனாகிய இயேசுவை தேவன்
பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு went about doing good. நன்மை செய்கிறவராக இயேசு சுற்றி திரிந்தார். இந்த உலகத்தில் வந்து இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து வாழ்ந்ததான அந்த காலங்களில் அவரிடத்துல தீமைங்கிறதே இல்லை. அவர் முழுவதும் என்னதான் செஞ்சாரு? நன்மை செஞ்சார். ஆனா இயேசுவுக்கு ஜனங்கள் என்ன செஞ்சாங்க சொல்லுங்க? தீமை செஞ்சாங்க. இயேசுவுக்கு யூதர்களோ இல்ல பிரதான ஆசாரியர்களோ வேதபாரர்களோ ஏதாவது நன்மை செஞ்சாங்களா? இல்ல. அவர்கள் எல்லாரும் அவருக்கு என்ன செஞ்சாங்க? தீமை தான் செஞ்சாங்க. இப்படி தீமை செய்ததான ஜனங்கள் மத்தியில, தீமை நிறைந்ததான உலகத்தின் மத்தியில சுற்றி திரிந்த இயேசு எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரா சகோதரி, நன்மை செய்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதற்கு இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அவருக்கு தீமை இழைக்கப்பட்டது. தீயோர் அவரை சூழ்ந்திருந்தார்கள், தீமைகளை இழைத்தார்கள். ஆனாலும் எல்லாருக்கும் அவர் நன்மையைத்தான் செய்தார். எல்லாருக்கும் அவர் நன்மையவே செய்தார். ஒருவருக்கும் அவர் தீமை இழைக்கவில்லை, தீமை இழைக்கணும்னு நினைக்கவும் இல்லை. அப்ப இன்றைக்கு நமக்கு இயேசு முன்மாதிரியா இருக்கிறபடினால், இயேசு எப்படி தீமை செய்தவர்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் நன்மை செய்தாரோ அதுபோல நீங்களும் நானும் நன்மை செய்ய வேண்டும். இந்த உலகம் தீமை நிறைந்த உலகம், தீய எண்ணங்கள் எல்லாரையும் ஆட்கொள்ளக்கூடியதான அப்படிப்பட்டதான சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். வேதம் சொல்லுது, நல்லவன் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அப்படின்னா இல்லை, நல்லவனே இல்லை. எல்லாருக்குள்ள என்னதான் இருக்கு? தீமை. அப்படிப்பட்ட தீமை எண்ணங்கள், தீய எண்ணங்கள் இருந்து ஓடிக்கிட்டு இருக்கிறதான இந்த ஜனத்தின் மத்தியில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார். எதுக்கு தெரியுமா? நன்மை செய்யும்படி. அல்லேலூயா. நம்மளை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார். எதற்கு? அவங்களுக்கு தீமை செஞ்சதுக்கு தீமை செய்யறதுக்கு இல்லை, அவங்களுக்கு பழி தீர்க்கிறதுக்கு இல்லை, மாறாக நமக்கு நன்மை செய்யும்படி, நம்ம நன்மை செய்யும்படி நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நாம் நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதே போல இன்னொரு வசனம் கூட வாசிங்க, நீதிமொழிகள் 3:27. நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இப்ப நன்மை செய்யணும், அதற்கு இயேசு முன்மாதிரியா இருக்கிறாரு. இப்ப வேதம் சொல்லுது, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போதே நீ என்ன செஞ்சிடணும்? நன்மையை செஞ்சிடணும். நன்மை செய்யும் போது, நன்மை செய்யறதுல நமக்கு ஒரு செய்கிறதற்குன்னு ஒரு திராணி இருக்கும் பாருங்க, அந்த திராணிக்கு தக்க நன்மையை நாம செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நம்மளால பெருசா ஒருத்தருக்கு வீடு கட்டி கொடுக்க முடியாது. ஆனா ஒருத்தர் சுகமாய் இருப்பதற்கு ஒரு பாய் தலான படுத்துறங்குவதுக்கு நம்மளால வாங்கி கொடுக்க முடிஞ்சா என்ன செஞ்சிடணும்? வாங்கி கொடுத்துடணும். ஒருத்தருக்கு பெரிய அளவுல நம்மளால உதவி செய்ய முடியாது. ஆனா நமக்கு அவருக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுப்பதற்கு என்ன இருக்கு? திராணி இருக்கு. அந்த திராணிக்கு தக்க உதவியை, நன்மையை நம்ம செய்துவிட வேண்டும். இன்னைக்கு ஒருத்தரை நான் கூப்பிட்டுட்டு ஒரு கடைக்கோ ஆஸ்பத்திரிக்கோ போகணும், ஒரு முடியாதவர். அப்போ நான் என்ன செய்கிறேன்? ஐயா இன்னைக்கு வாங்க, எனக்கு பைக் இருக்கு, என் பைக்கில் பெட்ரோல் இருக்கு, எனக்கும்
இன்னைக்கு பலன் இருக்கு, வாங்க உங்களை நான் கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போயிடுறேன். இப்போ எனக்கு திராணி இருக்கும்போது நான் என்ன செஞ்சிட்டேன்? நன்மையை செஞ்சிட்டேன். ஒருவேளை என்கிட்ட இதெல்லாம் இருந்து ஒருவர் நன்மைக்காக நிற்கும்போது, இல்லைங்க வேற யாரையாவது பார்த்துக்கோங்க, நம்மளால முடியாது அப்படின்னு நான் இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வேற ஏதோ ஒரு வழியில் ஆண்டவர் அவரை பார்த்துருவார், சந்திச்சிருவார், அவருடைய தேவைகளை சந்திச்சிருவார், அவருக்கு ஒரு நன்மை கிடைச்சிரும். இப்போ குறிப்பிட்ட சில நாட்கள் கடந்து போது, பைக் இல்லை, பைக்குக்கு வேண்டிய பெட்ரோலு இல்லை, ஓட்டிட்டு போகிற அளவுக்கு பலனும் இல்லை. ஆனால் இப்போ ஒருவர் போகணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு நானும் நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ என்னால் செய்ய முடியுமா? முடியாது. ஏன்னா இப்போ என்கிட்ட என்ன இல்லை? திராணி இல்லை. இதைத்தான் வேதம் சொல்லுது, உனக்கு திராணி இருக்கும்போது நீ என்ன செஞ்சிரு. அப்புறம் ஒரு நாள் வரும், நீ செய்யணும்னு நினைப்ப, ஆனால் அன்னைக்கு உனக்கு என்ன இருக்காது? திராணி இருக்காது. You will not have that much strength. அப்ப நம்ம நன்மை செய்வதில் கூட எப்படி நன்மை செய்யணும் தெரியுமா? திராணி இருக்கும்போது நாம செய்ய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஒரு ஆளுக்கு நன்மை தேவைப்படுதுன்னா இன்றைக்கே நம்ம என்ன செஞ்சிடணும்? நன்மை செய்து விட வேண்டும். இன்றைக்கான நன்மையை இன்றே செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நன்மை செய்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, நன்மை நாம் செய்ய வேண்டும் என்பதற்கு இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். இயேசு முன்மாதிரியாக இருக்கிறார். வேதம் சொல்லுது, திராணி இருக்கும்போது நன்மையை செஞ்சிரு. வேதம் சொல்லுது, இன்றைக்கான நன்மையை இன்றைக்கே செய்துவிடு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படித்தான் நாம் நன்மை செய்ய வேண்டும். இப்படி நாம் நன்மை செய்தால் கிடைக்க பெறும் பலன்கள் என்ன? ரோமர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து நம்ம வாசித்தோம் என்றால், முன்பு யூதரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும். எங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எவன் நன்மை செய்கிறானோ, சொல்லுங்க சத்தமா. எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு என்ன கிடைக்கும்? சத்தமா சொல்லுங்க, என்ன கிடைக்கும்? மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். இதுதாங்க பலன். எந்த ஒரு மனிதன் நன்மை செய்கிறானோ அந்த மனிதனுக்கு கிடைக்கிற பலன் மகிமை, கனம், சமாதானம். இத அந்த மனிதன் பெற்றுக்கொள்வான் என்று ரோமருக்கு எழுதும்போது பவுல் அப்போஸ்தலன் இதை எழுதி வச்சிருக்கிறார். அங்க இருக்கிறதான இந்த யூதர் கிரேக்கர் பிரச்சனையில அங்க சில குழப்பங்கள் காணப்படுது. அப்படி விருத்த சேதனம், நியாய பிரமாணம் இவைகளை குறித்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதான சூழல்ல தான் அங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நன்மை செய்கிறவனுக்கு கிடைக்க பெறும் பலன் மகிமை, கனம், அப்புறம் சமாதானம். அல்லேலூயா. அப்ப இந்த காலை வேளையில நீங்களும் நானும் நன்மை செய்கிறவர்களாய் வாழ்வோமானால் இந்த 3 பலனும் உங்களுக்கு எனக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. க்ளோரி, ஹானர், பீஸ். எத்தனை பேருக்கு இது 3 வேணும்? மகிமை, கனம், சமாதானம். இதனால கர்த்தர் என்ன நிரப்பணும்னு எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க? அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த 3 பலன்களையும் கொடுத்து நன்மை செய்கிறவனை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லுது. ஒவ்வொன்றா நம்ம கொஞ்சம் தியானித்து ஜெபித்து முடிக்க போகிறோம். ஒன்று, நமக்கு கிடைக்க பெறும் பலன் என்னது? நன்மை செய்கிறவனுக்கு என்ன கிடைக்கும்? முதலாவது மகிமை. எல்லாரும் சொல்லுவோம், என்ன கிடைக்கும்? மகிமை. இந்த மகிமை அப்படின்னு சொல்றது, இட்ஸ் சம்திங் தட் ஹேஸ் டிவைன் கனெக்ஷன். அது ஒரு தெய்வீகமான தொடர்பு உடைய ஒன்றாகவே வேதம் எல்லா இடங்களிலும் மகிமையை காண்பித்து கொடுக்கிறது. இட் ஹாஸ் அ டிவைன் கனெக்ஷன். அது ஒரு தெய்வீகமான தொடர்பை உடைய ஒன்று.
நமக்கு இந்த வருடம் கர்த்தர் கொடுத்ததான வாக்குத்தத்தம் கூட அப்படியாகத்தான் இருக்கிறது. ஏசாயா 60:1-2 நம்ம வாசிச்சிடலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. நில்லுங்க, இத சொல்லிடுறேன். மகிமை கிடைக்க பெறும் பலனாய் நாம் பெற்றுக்கொள்வோமானால், கர்த்தருடைய மகிமை நம்ம மேல உதிச்சிருச்சு அப்படின்னா அடுத்து நடக்கிறது என்னங்கிறத முதல்ல துவங்கி வேதம் சொல்லுது. எழும்பி பிரகாசிப்போம். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன்னா கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஒரு தெய்வீக தன்மையுடைய தொடர்புடையதான மகிமை நம்ம மேல இருந்துச்சுன்னா அந்த மகிமையை நம்ம பெற்றுக்கொள்வோமானால் வேதம் சொல்லுது, நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. 2வது வசனம் இப்ப வாசிக்கலாம். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். பூமியில இருள் இருக்கும், காரிருள் ஜனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் நம்ம மேல உதிப்பார். காரணம், அவருடைய மகிமை நம்மேல் காணப்படும். இதுதாங்க இந்த தெய்வீக தொடர்புடையதான இந்த மகிமையில இருக்கிற ஆசீர்வாதம். கர்த்தருடைய மகிமை நமக்கு கிடைக்க பெறுகிற பலனா இருக்குமானால், மகிமையை நம்ம பெற்றுக்கொள்வோமானால், நம்மளை கொண்டு தேவன் பலத்த காரியங்களை செய்வார். நம்மளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நாம் எழும்பி பிரகாசித்து கொண்டு இருப்போம். நம்முடைய ஒளி அது உதிக்கும். நம்முடைய வெளிச்சம் எல்லா ஜனத்தன்றைக்கும் போய் சேரும். ராஜாக்கள் தேடி வருவார்கள், ஜனங்கள் திரள் திரளாய் வருவார்கள் என்றெல்லாம் வேதம் சொல்லுது. ஒன்னே ஒண்ணுதான், அந்த தெய்வீக தொடர்புடைய மகிமை நம்ம மேல இருந்தா போதும், அது இத்தனை பெரிய காரியங்களை செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்மை செய்தா கர்த்தர் நிச்சயம் நமக்கு அவருடைய மகிமையை கொடுப்பார். அவருடைய மகிமையை நம்ம மேல அவர் ஊற்றுவார். அவருடைய மகிமை நம்ம மேல காணப்படும். அந்த வார்த்தையின்படியே அது நிறைவேறும். 2வது கணம். எஸ்தர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை வாசிச்சோம்னா, ராஜாவை நோக்கி, ராஜா கணப்பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிரசிலே தரிக்கப்படும் ராஜ முடியும் கொண்டு வரப்பட வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையிலே கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கணப்பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கணப்பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான். கவனிச்சிங்களா வசனத்தை? இங்க மொர்தெகாய்க்கு ஒரு கணம் கிடைக்குது. நன்மை செய்ததான மொர்தெகாய்க்கு ஒரு கணம் கிடைக்குது. அந்த கணம் எப்படிப்பட்டது என்பதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு வேதவசனம். அப்ப கணம் எப்படி இருக்கும்? கணம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்யப்படுகிற காரியம். ராஜா உடுத்தி கொள்கிற ராஜவஸ்திரம். நீங்களும் நானும் கணம் நம்மளை தேவன் கனப்படுத்துவாரானால் நம்மளுடைய கணம் எப்படி இருக்கும்? ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜவஸ்திரம். அடுத்து நம்முடைய கணம் எப்படி இருக்கும்? ராஜா ஏறுகிற குதிரை. அடுத்து நம்முடைய கணம் எப்படி இருக்கும்? ராஜா சிரசிலே தரிக்கப்படும் ராஜமுடி. அடுத்து நம்முடைய கணம் எப்படி இருக்கும்? ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட்டு கணம் பண்ணுகிற மனுஷனை இப்படி அலங்கரிச்சு, அப்புறம் குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவர செய்து ஒருவனை ராஜா கணம் பண்ணா இப்படித்தான் கணம் பண்ணுவார்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இப்படி ஒரு கணம் வேணும்? ராஜா உடுத்தி கொள்கிற அந்த ராஜ வஸ்திரம், ராஜா ஏறுகிற குதிரை, ராஜாவின் சிரசிலே தரிப்பிக்கப்படும் அந்த ராஜ முடி, இதெல்லாம் வைத்து அலங்காரம் செய்து குதிரையிலே ஏற்றி உலா வருகிற கணம். அல்லேலூயா. அதை யோசிச்சு பார்த்தாலே நம்மளை கர்த்தர் கனப்படுத்தணும், இப்படித்தான் கனப்படுத்துவார்.
நீங்கள் நன்மை செஞ்சு பாருங்கள், கர்த்தர் உங்களை அப்படி கனப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மள அநேகருக்கு இருக்கிற சோர்வு என்ன தெரியுமா? நன்மை செஞ்சு அவங்க நான் எல்லாம் தீமையை தான் அனுபவிக்கிறேன். கவலைப்படாதீங்க. ஆமாம், மொர்தெகாய்க்கும் இப்படி இருந்துச்சு. மொர்தெகாய்க்கும் இப்படி சூழல் இருந்துச்சா இல்லையா? நன்மை செஞ்சாரு, ஆனால் அங்கே நடந்தது எல்லாமே ஆப்போசிட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. என்னடா இது, நன்மை செஞ்சு நமக்கு இப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் சூழல் இருந்துச்சு. ஆனால் காலம் வந்தது, காலம் நிறைவேறிய போது மொர்தெகாயினுடைய கணம் எல்லாராலும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இருந்தது. கர்த்தர் அப்படி கனப்படுத்தினார் மொர்தெகாயை. அல்லேலூயா. அப்போ நம்ம நன்மை செய்து ஒருவேளை சோர்ந்து போய் இருப்போமானால் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறாரு. சோர்ந்து போகாதீங்க, உங்களை தொடர்ந்து நன்மை செய்யுங்க, கனத்தை தேவன் வச்சிருக்கிறார், உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா. ஏற்ற வேலை வரும்போது ராஜாவுக்கு உண்டான பெரிய கனத்தை நமக்கும் கொடுத்து நம்மளை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். கடைசியா நன்மை செய்கிறவர்கள் கிடைக்கப்பெறுகிற பலன் யோவான் 14:27 சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானம், ஒரு தெய்வீகமான சமாதானம். இயேசு சொல்லும்போது அதை தான் சொன்னார், சமாதானத்தை வச்சுட்டு போகிறேன், அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அந்த சமாதானம் என்ன செய்யாது? இருக்காது. உலகம் கொடுக்கிற சமாதானம் மாதிரி இருக்காதுன்னு சொல்லுவதற்கு காரணம் என்னன்னா, உலகம் கொடுக்கிற சமாதானம் அது ஒரு அன்சர்டைன், அது நிரந்தரமானது அல்ல. நிரந்தரமானது இல்லை. யோசிச்சு பாருங்க, ஒரு நாள், 2 நாள், 3 நாள், 4 நாள், 5 நாள், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்த உடனே அப்படி ஒரு சமாதானம் எங்கே போச்சுனே தெரியாது. அதனால தான் அங்கே இயேசு சொல்கிறாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, நான் கொடுக்குற சமாதானம் அது நிரந்தரமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், புருஷன் வந்து கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன உடனே நமக்கு என்ன வருது? யோப்பாடா, புருஷன் என்ன செய்கிறாரு? இருக்கிறாரு. அடுத்த நாளைக்கு கிளம்பி எங்கேயாவது போயிடுவார். ஃபோன் பண்ணால் கூட ஃபோன் எடுக்க மாட்டார். ஏதாவது கொடுங்கன்னு கேட்டால் கூட என்னால் முடியாது போ அப்படின்ட்டு கட் பண்ணிடுவார். என்ன ஆகி போச்சு? இப்போ சமாதானம் காணும். புருஷன்ட்ட மனைவி சொல்லுவாங்க, எதுக்கு இதெல்லாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க? நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அடுத்த நாள் சாப்பாடு கூட பொங்கி யார் தராது அந்த அம்மா. இப்போ ஐயாவுடைய சமாதானம் ஐயோ போச்சு. சரி, பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் தலையெடுத்துட்டாங்க, எல்லாம் பிள்ளைகள் பார்த்துக்குவாங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த பிள்ளைகள் நம்ம தலையை எடுக்காமல் இருந்தால் போதுங்கிற அளவுக்கு நம்மளை கொண்டு வந்து என்ன செஞ்சிடும்? நிறுத்தி விட்டுரும். எங்கே போச்சு சமாதானம்? காணாம. அப்போ நம்ம இந்த உலக வாழ்க்கையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறி கொள்ளுகிறதான இந்த சமாதானம் எல்லாமே நிரந்தரமானது அல்ல, நிரந்தரமானது அல்ல. இயேசு ஒரு மனிதனுக்கு தருகிற சமாதானம் தான் நிரந்தரமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே இருக்கிற இந்த சின்ன சின்ன குறைவான நாட்களிலே காணப்படுகிறதான இந்த சமாதானத்தை நம்பி நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அப்படியே இருக்கட்டும். ஆனால் முழுசாக நம்ம நம்பி இருக்க வேண்டியது இயேசு தருகிற சமாதானத்தை. அந்த சமாதானம் நமக்கு வேண்டும் என்றால் தொடர்ந்து நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும்.